எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ராம்கேஆர். கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், படிக்காத மேதை, கிங் மேக்கர், பெருந்தலைவர் போன்ற பல பேர்களை அழைக்கப்படக்கூடிய கர்ம வீரர் காமராஜரை பத்தின பலரும் அறியாத 4 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க மக்களை வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவே அலரவிட்ட தலைவரா காமராஜர் இருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1962ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சைனாக்கு போர் பாத்தீங்கன்னா அந்த போர்ல இந்தியாவால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. அது என்ன காரணம் சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் நேரிட்டு கேட்கும்போது நம்ம கிட்ட சரியான வெப்பன்ஸ் இல்ல அப்படின்னு நேரு சொல்றாங்க. அப்ப நீங்க வெப்பன்ஸ் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் கேட்கிறாங்க. சோ நம்மள நம்பி இந்தியாவை நம்பி வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா இருக்குது. பட் அதுக்கு செக்யூரிட்டி சைன் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய பேங்க் நம்மளுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த பேங்க் இங்க இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கேக்குறாங்க. ஆமா இருக்குல்ல, இங்க எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேங்க் இங்க இருந்து கடையை காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் சொல்றாங்க. இல்ல எக்ஸ்பிரஸ் பேங்க் தொட்டா நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சொல்லும் போது நமக்கு அவன் ஹெல்ப் பண்ணல. அப்புறம் எப்படி அவங்க இங்க நம்ம வியாபாரம் பண்ண வைக்க முடியும்? நீ அவங்க காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் சொல்றாங்க. நேரவங்க எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடனே செக்யூரிட்டி சைன் பண்ணி அமெரிக்கால இருந்து உடனே நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கானா மற்ற நாடுகள்லாம் அஞ்சு நடுங்கும் போது பாத்தீங்கன்னா அப்பவே அமெரிக்காவா இருந்தானா வேற யாரா இருந்தானே எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க எப்படி வியாபாரம் பண்ண விடுவோம் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸோட எதிர்த்த தலைவரா காமராஜர் இருந்திருக்காங்க. காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த சமயம் அவருடைய நண்பர் தன்னுடைய பையனோட கல்யாணத்துக்காக அழைக்கிறதுக்காக முதல்வரோட அலுவலகத்துக்கு வராங்க பத்திரிகை கொடுக்கறதுக்கு. அப்போ முதல்வர் காமராஜர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, என்னால அந்த டைமுக்கு வர முடியாது, அந்த நாள்ல வர முடியாது, எனக்கு 1008 வேலைகள் இருக்குது, பல இடங்களுக்கு போகணும், நான் முதலமைச்சரா வேற இருக்கிறேன், சோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முதல்வரை அனுப்பி வச்சிடுறாங்க. சோ அந்த ஒரு நண்பர் வருத்தத்தோடய போறாங்க. இப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணத்தன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயாவோட வாகனம் அந்த இடத்துல நிக்குது. அவரோட நண்பர் ஓடி ஆச்சரியத்தோட பாக்குறாரு. என்ன ஐயா வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாக்குறாரு. ஆம்பா நான் வாரம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நீ தடப்புடலாம் மகால பாத்திருப்பா, பல செலவுகள் உனக்கு வந்திருக்கும். சோ அதெல்லாம் நான் உனக்கு செலவுகள் வைக்கிறதுக்கான உனக்கு நண்பனாக இருக்கிறேன். சரி நீ என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கு, எனக்கு வயிறு பசிக்குது, சரி வா நம்ம போய் உள்ள போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சியோட உள்ள போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு வரும்போது அவரோட நண்பர் வாங்க மணமக்கள் ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வேற யாராவது வயசுல மூத்தவங்க இன்னும் திருமணமானவங்க பண்ணட்டும், நானும் திருமணம் ஆகாம இருக்கிறேன், சோ நான் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த இடத்துல இருந்தே கிளம்பிடுறாங்க. காமராஜர் ஐயா சிஎம்ஆ இருந்த காலகட்டம் அது. அப்போ பாத்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சிஎம்மோட ஆபீஸ்க்கு வந்துடும். அவங்க தான் அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 20 அப்ளிகேஷன் சிஎம்மோட டேபிளுக்கு ஐயா காமராஜர் ஐயாவோட டேபிளுக்கு வருது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த அத்தனை அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி உடனே வச்சிடுறாங்க. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பியூன் கேக்குறாங்க, இது எப்படிங்க 1 மணி நேரத்துல பண்ணக்கூடியது நீங்க 10 நிமிஷத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னு பியூன் கேக்குறாங்க. அதுக்கு காமராஜர் ஐயா சொல்றாங்க, நான் எடுத்த அந்த பேரண்ட்ஸோட சைனை நான் முத பார்ப்பேன். அதுல யார் யாரெல்லாம் சைன் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த கை நாட்டு யாரு வச்சிருக்காங்களோ அவங்களோட இதை மட்டும்தான் அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த கை நாட்டு வச்சவங்களுடைய பிள்ளைய முதன்னு சொல்லிட்டு அவங்களோட பரம்பரையிலே முத டாக்டருக்கு படிக்கிறாங்க. சோ அவங்க டாக்டருக்கு படிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த ஏழைகளா இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுக்கு அவளை பெருமை சந்தோஷம். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி அப்ளிகேஷனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்காங்க ஐயா காமராஜர் அவங்க. காமராஜர் சாப்பிடும்போது யாரையுமே சாப்பிட அழைக்க மாட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சோ சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறதானே ஒரு முறை. ஆனா நீங்க சாப்பிட யாரையுமே கூப்பிட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சோ கேக்குறாங்க. அதுக்கு கர்ம வீரர் காமராஜர் பதில் சொல்றாங்க, நான் கட்சியில வேலை பாக்குறேன், கட்சி எனக்கு சம்பளம் தருது, அதுல நான் சாப்பிடலாம், என்னோட உதவியாளர் சாப்பிடலாம், பட் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட உறவுக்காரவங்க எல்லாத்தையும் நான் எப்படி சாப்பிட அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே ஆனா அந்த உரித்தான பாணியில் பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல காமராஜர் ஐயா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா ஊர்ல இருந்து காமராஜர் ஐயா பாக்குறதுக்கு சென்னையோட அலுவலகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2 நாள்ல ஐயா மறுபடியும் அவங்களுடைய அம்மா ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்களாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மா இங்க 4 நாள் 5 நாள் 1
வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 பேர் வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காசை வந்து பயன்படுத்தி சாப்பிடுறது, மற்றபடி செலவுகள் வந்து பண்றது, இது போல வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கும். அதனால வந்து அம்மாவை வந்து கட்டாயப்படுத்தியாவது வந்து 2 நாட்கள்ல வந்து மறுபடியும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து கட்டாயப்படுத்தியாவது வந்து அம்மாவங்களை வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வந்து வச்சிருவாங்கன்னா. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து இருந்து ஐயா அவங்க இறக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 செட்டு கதர் வேஷ்டி, துண்டு, செருப்பு, 150 ரூபாய் பணம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில புத்தகங்கள், இதோட தான் வந்து ஐயா வந்து இருந்திருக்காங்க. ஐயா அவங்கள பத்தி வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல வந்து ஆச்சரியங்கள் வந்து வருது. சோ வந்து இந்த ஐயா காமராஜர் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து எல்லாரும் வந்து கொண்டாடணும், அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்லணும். சோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து முழுசா வந்து நம்புறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நான் ராம்கேஆர். நன்றி மக்கள்.